வெல்கம் டு தேசு பொட்டிக். ரேஷனில் கொடுத்த saree வச்சு மேக்ஸி ட்ரெஸ் தைக்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இது நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா சாரியில் நிறைய டேமேஜ் இருந்துச்சு. அதை கட் பண்ணி எடுத்துட்டு மீதி இருக்கிற துணியை நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஹைட் வந்து 15 வச்சுக்கோங்க. மேக்ஸி ட்ரெஸ்ஸுக்கு இது கரெக்டாக இருக்கும். சுற்றளவு வந்து இதில் 11 இருக்குது. இந்த கிளாத்தை நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களோட பாடி சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி இதை எக்ஸ்ட்ராவோ குறைச்சோ வச்சுக்கோங்க. ஷோல்டரோட அளவு 7.5 மார்க் பண்ணுறேன். ஏன்னா காலர் நெக்கு நம்ம கட் பண்ண போகிறோம். ஷோல்ட்ரு 7.5 வைக்கும் போது ஆம் ஹோலும் 7.5 வச்சுக்கணும். நார்மல் நெக் வச்சு ஷோல்ட்ரு 6 வச்சிங்கன்னா ஆம் ஹோலும் 6 வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்து லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்துக்குங்க. சைடில் அன்ஈவனாக இருக்குது, அதை நேர் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு வளைவு கொடுத்துக்கணும் 1 இன்ச்சுக்கு. ஹைட்டு போக மீதி இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். இடுப்புக்கிட்ட இந்த வளைவு கட் பண்ணால் தான் சைடில் இழுத்துக்கிட்டு வராமல் அன்ஈவனாக இல்லாமல் நீட்டாக வரும். ஆம் ஹோல் வளைவு கட் பண்ணிக்கலாம். ஹைட்டு 15.5, வித்து 11 எடுத்திருக்கோம். இந்த ட்ரெஸ்ஸுக்கு நீங்கள் தைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவு மாற்றிக்கங்க. ஷோல்டருக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு கிராஸாக வரைஞ்சி கட் பண்ணிக்கங்க. காலர் நெக் வைக்கிறதுனால இது கண்டிப்பாக கட் பண்ணணும், அப்போ தான் நீட்டாக இருக்கும். கழுத்தோட அளவு வந்து 2.5 வச்சுருக்கேன். அதுக்கு வந்து சிசர் கட் கொடுத்துக்கலாம். பேக் சைடுக்கு லைனிங் கட் பண்ணுறேன். இது மடிப்பு பாகத்தை அப்படியே போட்டிருக்கேன். பேக் சைடு மட்டும் கட் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் சைடுக்கு ஓப்பன் பக்கம் நான் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம ஃப்ரண்டில் டிசைன் வைக்கிறோம், இல்லை இது ஓப்பன் காலர் நெக்குனால ஃப்ரண்டில் கொஞ்சம் ஓப்பன் வரணும். அப்போ தான் கழுத்து உள்ளே பூதுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம ஓப்பன் பக்கம் ஃப்ரண்ட் நெக்கு மார்க் பண்ணிக்கிறோம். ஆம் ஹோல் வளைவு கட் பண்ணும்போது ஃப்ரண்ட் சைடு ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே இறக்கி வெட்டணும். கை பஃப் ஹேண்ட் வைக்கிறேன். பஃப் ஹேண்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு மேலே வச்சு வளைவு கட் பண்ணால் தான் கரெக்டாக வரும். என்கிட்ட இருக்க கிளாத் அந்த மாதிரி இல்லை, அதனால் நான் இப்படி கட் பண்ணுறேன். உங்களுக்கு நார்மல் ஹேண்ட் வேணுனாலும் கட் பண்ணிக்கங்க. பஃப்க்கு மட்டும் தனியாக ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணி அதை மடித்து வச்சுக்கிறேன். பிகினர்ஸ்க்கான ஈஸியாக கை கட் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி கட் பண்ணி காட்டுறேன். 3 இன்ச்சு மார்க் பண்ணி அதை உள்ளே மடித்து எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே கட் பண்ணுற மாதிரி கை நீளம் அகலம் வச்சு கட் பண்ணலாம். இதில் இருக்க கிளாத் வந்து 8 இருக்குது. 8ங்கிறது மீடியமான ஹைட்டு. வித்து வந்து 9 வச்சுக்கலாம். கைவுக்கு இந்த வளைவு கட் பண்ணுறது 3.5 இன்ச்சு கட் பண்ணால் எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும். கை ஷேப் எடுக்கிறது 3.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கங்க. இதிலேருந்து ஒரு வளைவு கொடுத்துக்குங்க. இந்த வளைவு வராதவங்க ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். கை மார்க் பண்ணுற ஸ்கேல் வச்சு கூட வளைவு போட்டுக்குங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்லேயே சேர்த்து நம்ம ஃப்ளீட் வைக்கும்போது பஃப் ஹேண்டுக்கு
கரெக்டாக வந்துடும். ஆனால் தூக்கிட்டு வர மாதிரி பஃப்பு இதில் வராது. இந்த கிளாத்தில் இருக்கிறது தகுந்த மாதிரி நான் கட் பண்ணி காட்டுறேன். கரெக்டாக அந்த வளைவுலேருந்து நம்ம ஃப்ளீட் மேலேயும் கீழேயும் வச்சோம்னா பஃப் காட்டி ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு வந்துடும். கீழே ஸ்கர்ட்டுக்கு வந்து ஹைட்டு 36, வித்து 36 நான் எடுத்துக்கிறேன். ஹைட்டை விட வித்து கம்மியாக வைக்கும்போது நல்லா ஃப்ளீட் வந்து நம்மளுக்கு நிறையா வராது. அதனால் ஒரே அளவாக எடுத்துக்கிறேன் நான். உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கங்க. இப்போ தைக்கிறது பார்க்கலாம். ஒரு 1/2 இன்ச்சில் ஒரே ஈவனாக ஃப்ளீட் வச்சுட்டு வாங்க. இன்னொரு கைக்கு அது மாதிரி வச்சுக்கலாம். கையை அட்டாச் பண்ணும்போது ஒரு ஃப்ளீட் எக்ஸ்ட்ரா வந்தாலோ கம்மியாக வந்தாலோ தைக்கும்போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால் கால்குலேஷனுங்கிற பேரில் கன்ஃபியூஸ்லாம் எதுவும் பண்ணிக்க வேண்டாம். அப்படியே நீங்கள் ஈவனாக வச்சுட்டு வாங்க ஒரே அளவாக ஃப்ளீட்டு. மேலே ஃப்ளீட் வச்ச மாதிரி கீழேயும் அதே மாதிரி வச்சுக்கலாம். அளவு வச்சுக்கங்க. நான் அந்த பக்கம் 4 இந்த பக்கம் 4 8 ஃப்ளீட் வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க. கீழே பார்டர் வரதுனால மடிச்சடிக்கிறது, பட்டி கொடுக்கறது அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. இந்த மாதிரி தையல் ஓட்டாமல் நீங்கள் வந்து எலாஸ்டிக்கோட நீங்கள் 1/2 இன்ச் எலாஸ்டிக்கோட வச்சு ஒரு தையல் ஓட்டிக்கலாம். இந்த தையல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கணும், இல்லைன்னா போடும்போது பிரிஞ்சிரும். அவ்வளோதான், கை எடுத்து தனியாக வச்சுருங்க. பேக் நெக் வந்து காலர் வைக்கிறதுனால நம்ம எதுவுமே கட் பண்ணல, மார்க் பண்ணல, கட் பண்ணல, அப்படியே வச்சுருக்கோம். ஸ்ட்ரைட்டாகவே இருக்கட்டும். நெக்கு 2.5 வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு சிசர் கட் கொடுத்துருக்கோம். நான் அந்த இடத்த மட்டும் அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு கரெக்டாக வராதுன்னா சுற்றி தையல் ஓட்டி தான் ஒரு சிலர் தைப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க ஃபுல்லாக அவுட்லைன் தையல் ஓட்டிங்க. நம்ம தச்சு கற்றுக்கும் போதே சுற்றி அவுட்லைன் தையல் இல்லாமல் அப்படியே டைரெக்டாக டாட் பிடிச்சி ப்ளவுஸ் தைச்சி கற்றுக்கிட்டோம்னா அதே மெத்தட்லேயே நம்ம எப்போயுமே தைக்கலாம். இல்லைன்னா எக்ஸ்ட்ரா 2 வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தையல் ஓட்டுறது. நான் எப்பயும் அந்த மெத்தடில் தைக்க மாட்டேன். அதே மாதிரி தான் உங்களுக்கும் நான் டீச் பண்ணுறேன். ஃப்ரண்ட் நெக்கு அவங்கவுங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி ஹைட் வச்சுக்கலாம். நான் 5 இன்ச்சு வைக்கிறேன். 6, 6.5 வரைக்கும் வைக்கலாம். ஒன்று லைனிங்கில் கட் பண்ணிக்கலாம், இல்லை மேல் கிளாத்தில் கட் பண்ணிக்கலாம். நான் மேல் கிளாத்தில் கட் பண்ணுறேன். 5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் ஏற்றி இறக்கி வச்சுக்கலாம். நீங்கள் பா ஷேப்பு கட் பண்ணலாம், வி ஷேப் உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கேலப் டிசைன் எந்த டிசைன் வேணாலும் இது கொடுக்கலாம்.
நான் ஒரு பிகினர்ஸ்க்காக இந்த மாதிரி சிம்பிளான மெத்தடில் கட் பண்ணி காமிச்சிருக்கேன். லைனிங் கிளாத்து ஓப்பன் பீஸாக இருக்குது. இது மேல் கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மேல் பக்கமாக வச்சு ஒரு தையல் ஓட்டிக்கங்க. தைக்கும்போது எப்பயுமே ஒரு கைடு அளவு மட்டும் தையல் ஓட்டுங்க. எக்ஸ்ட்ராவாக கிளாத் ஊட்டி தைக்க வேண்டாம். திருப்பி ஒரு படிமான தையல் ஓட்டிக்கங்க. நெக்கு தைச்சி திருப்பியாச்சு. இப்போ சென்டரில் வந்து எதுவும் டிசைன் வேண்டாங்கிறவங்க அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு பீஸ் கட் பண்ணி பாம்பாம் வைக்கிறேன். நீங்கள் ட்ரையாங்கிள் ஷேப் வைக்கலாம், ஸ்கொயர் ஷேப் வைக்கலாம். இல்லை எதுவும் வேணாம் ஜிப்பு வச்சுக்கிறேன்னு சொன்னால் கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் தைச்சிக்கலாம். இது வந்து பிகினர்ஸ் வந்து ப்ளவுஸுக்கு பாம்பாம் வச்சு தைக்கிறது கரெக்டாக வரலங்கிறவங்க இந்த மாதிரிலாம் தைச்சி கற்றுக்கிட்டிங்கன்னா, இது வந்து ரேஷன் சேரீயில் தான் தைச்சி கற்றுக்குறோம். இதில் உங்களுக்கு நல்லா ட்ரைனிங் ஆயிடுச்சுன்னா ப்ளவுஸில் ஈஸியாக கற்றுக்குவீங்க. பீஸ் மேல் பக்கமாக கொடுத்து ரெண்டுக்குமே உள் பக்கம் திருப்புற மாதிரி தைச்சிக்கிறேன். கீழே ஜாயின் பண்ணுவோம், அதனால் அப்படியே விட்டாச்சு. மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு பிசுறு மடித்து தையல் ஒட்டிக்கங்க இந்த கிளாத்தில். இதை அப்படியே உள் பக்கமாக திருப்பி ஒரு படிமான தையல் ஒட்டிக்கலாம். அதை அப்படியே உள்ளே திருப்பி ஓட்டும்போது மேல் பக்கமாக தையல் தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் லைனிங் கிளாத்தில் வச்சு பிசுறை மடித்து தையல் ஒட்டிக்கிறேன். பிகினர்ஸ் இந்த மாதிரி எனக்கு தைக்கிறதுக்கு வரலன்னு தோணுச்சுன்னா அப்படியே கூட நீங்கள் தையல் ஓட்டிங்க. நம்ம ட்ரெஸ் தான் நம்ம தைச்சி கற்றுக்குறோம். அதனால் யாருக்கும் பயப்படணும், எனக்கு பயமாக இருக்குது தைக்கிறதுக்கு, கிளாத் வாங்கி வச்சுட்டு கூட ஒரு சிலர் எனக்கு தைக்க பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. யாரும் நம்ம கிளாத்தை தைக்கும்போது யாரும் நம்மளை கேள்வி கேட்க போகிறதில்ல. தைரியமாக தைங்க. தப்பு வந்தால் அடுத்ததில் சரி பண்ணிக்கலாம். இப்போ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இந்த பொங்கலுக்கு கொடுத்த ரேஷன் சாரீ இருக்குது. அதில் நீங்கள் தாராளமாக தைச்சி கற்றுக்கலாம். சாரியை வெட்டி வேஸ்ட்டு பண்ண வேண்டாம், நல்ல சாரியாக தான் இருக்குது அப்படிலாம் நிறைய மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. இந்த சாரீ யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தைச்சி பாருங்கள். அதுக்கப்புறம் நல்லா இருந்தால் மற்றவங்களுக்கு தைச்சி கொடுக்கறத பற்றி யோசிச்சுக்கலாம். இப்போ நான் பாம்பாம் வைக்கிறதுக்கு இந்த பார்டர் பீஸை கட் பண்ணுறேன். நம்ம எவ்வளோ நெருக்கமாக வேணாலும் வச்சுக்கலாம். பிகினர்ஸு இந்த மாதிரி வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னா நீங்கள் நார்மலாக கூட தைச்சி பாருங்கள். இது மாதிரி காலரு, பஃப்பு இந்த மாதிரி பாம்பாம் டிசைன்லாம் சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டதுனால எல்லாமே ஒரே ட்ரெஸ்ஸில் வர மாதிரி நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன்.
உங்களுக்கு எது தேவையோ அத யூஸ் பண்ணிக்கங்க. இந்த மாரி பால் வந்து தெர்மாக்கோல் பால் வந்து கடையில கிடைக்கும். அத வாங்கி வச்சுக்கங்க. ஒரே அளவு சைஸ்ல இருக்கிறத எடுத்துக்கலாம் இதுக்கு நம்ம. இதில பெருசு, சின்னது எல்லாம் கலந்திருக்கும். 3 சைஸ்ல இருக்கும். நம்ம பெரிய சைஸ்ல இருக்கிறது தான் இப்ப தைக்கிறோம். பூ கட்டுற மாரி கட்டிக்கங்க ஒவ்வொன்னையும் எடுத்து எடுத்து. ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட டெய்லரிங் இப்ப ஆன்லைன் கிளாஸ்ல கத்துக்கிறவங்க, நான் ரொம்ப வருஷமா பூ கட்டிக்கிட்டு இருக்கிறேன். பூ கட்டி தான் சேல்ஸ் பண்றேன் கடைங்களுக்கு. ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பூ 5 முழம், 10 முழம் கட்டினா தான் ரூ. 10 ரூ. 20 அப்படி நம்ம கையில வாங்கி பார்க்க முடியும். ஆனா டெய்லரிங்ல வந்து ஒரு சாரி நீங்க ஓரடிச்சீங்கனாவே இன்னைக்கு ரூ. 15 ரூ. 20 குடுக்குறாங்க. ஃபால்ஸ் வச்சா ரூ. 50 வருது. அதனால மத்த தொழில விட இது வந்து பெட்டரானதா தான் இருக்கும். பிகினர்ஸ் வந்து யோசிக்காம நீங்க ஏதோ ஒரு கிளாத்ல தச்சு தச்சு பாருங்க. செய்யலாமா? பயமா இருக்கு. மிஷின் வாங்குறதுக்கு யோசனையா இருக்கு. இப்படிலாம் நெறைய பேர் கருத்து சொல்றீங்க. மிஷின்ல போடுற காசு வேஸ்ட்டாலாம் போவாது. தாராளமா நீங்க வந்து செய்யணும்னு முடிவு எடுத்துட்டா தைரியமா தைங்க. எனக்கு வந்து பூ கட்டவே தெரியாது. ஆக்சுவலா கோர்ஸ் தான் வப்பேன். இருந்தாலும் அந்த மெத்தட்ல கட்டிக்கிட்டு இருக்கிறேன். பூ கட்டி எடுத்து முடிச்சோம்னா, அப்படியே கிராஸா இழுத்துக்கிட்டு போயிரும். அந்த கண்டிஷன்ல தான் பூ கட்டுவேன். இருந்தாலும் இத வந்து நம்ப செய்யணுங்கிறதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்ல திறமை இருக்கும். ஒரு விஷயம் தெரியாம இருக்கும். எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது. நெறைய ஸ்டூடண்ட்ஸ், பிகினர்ஸ் வந்து டெய்லரிங்குள்ள வரத்துக்கு பயந்துட்டு இருக்கீங்க. தச்சு தச்சு பார்க்கும்போது எல்லாமே பழகிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கட்டிக்கங்க. நான் 12ஓ, 15 சரியா ஞாபகம் இல்ல எத்தன வச்சேன்ட்டு. டெய்லரிங் கத்துக்கிறவங்களுக்கு ரொம்ப பொறுமை அவசியம் தேவைப்படும். பொறுமையா தான் ஒவ்வொரு வேலையும் செய்யணும். அவசரமா சல்லு சல்லுன்னு தையல் ஓட்டுனீங்கன்னா, அப்புறம் பிரிக்கிற மாரி வரும். பிரிக்காம தைக்கணும்னா பொறுமையா தைக்கணும். இப்ப இத ஒவ்வொன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தையும் கட் பண்ணிட்டு, நூலையும் கட் பண்ணிருங்க. இத வந்து அட்டாச் பண்றதுக்கு இத வச்சு அட்டாச் பண்றதுக்கு நான் ஒரு கிளாத் எடுக்கிறேன். அந்த கிளாத்துக்கு நடுவுல கேன்வாஸ் குடுத்துருக்கேன்.
இப்போ இந்த பீஸ் மேலே ஒவ்வொரு பாம்பமாக வச்சு தையல் ஓட்டிகிட்டு வரலாம். பால்ஸ் வரிசையாக வச்சு தையல் ஓட்டிகிட்டு வரலாம். இது தைக்கும்போது லைட்டாக குதிரையை தூக்கி விட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இதை இது மேலே கிளாத் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். பாடி பார்ட் வச்சு அட்டாச் பண்ணுறோம். அந்த பிசுறு தெரியாமல் மேல் பக்கமாக வச்சு தையல் ஓட்டலாம். லாங் வீடியோங்கும் போது ரொம்ப நேரம் பேசுகிறதுக்கும் கொஞ்சம் யோசனையாக இருக்குது. உங்களுக்கு அது டிஸ்டர்பாக இருக்குமோ என்னமோன்ட்டு, அதனால தான் கொஞ்சம் நேரம் சைலண்ட்டில் விட்டேன். ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் கூட ஒருத்தர்கிட்ட போய் நம்ம கேட்கும்போது இன்றைக்கி நாளைக்கு 4 டைம் நடக்க வைப்பாங்க ஒரு சில. நான் ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரி எனக்கு அனுபவம் இருக்குது. யூனிஃபார்மில் ஒரு தையல் விட்டுருச்சுன்னு 3 நாள் டெய்லி தொடர்ந்து போயிட்டு காலையில் இது கொஞ்சம் தச்சு கொடுங்கன்னு கேட்டிருக்கிறேன். அப்போ காலையில் சமைச்சிட்ருக்கோம், நாளைக்கு வான்ட்டு. அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளும் தையல் கற்றுக்கணுங்கிற ஒரு எண்ணம் என் மனசுக்குள்ளே தோணுச்சு. அப்போல்லாம் நிறையா வீட்டில் மிஷின் இருக்காது. டெய்லருங்க ரொம்ப ரேராக தான் இருப்பாங்க. இப்போ வீட்டுக்கு வீட்டு மிஷின் இருக்குது. ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்காகவே ஒரு மிஷின் வீட்டில் கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவை. அந்த கிளாத் மேலே 2 பார்ட்டையும் வச்சு அட்டாச் பண்ணிக்கிட்டோம். மேலே கொஞ்சம் ஓப்பன் விட்டுக்கலாம். ஏன்னா கழுத்து பூதாது. நம்ம இறக்கம் 5 இன்ச்சு தான் வச்சுருக்கோம். ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு தான் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்டில் டாட் பிடிச்சிக்கலாம். ஷோல்டருக்கு நேராக டாட் பிடிக்கணும். ஒரு 4 இன்ச் அளவுக்கு அதோட ஹைட் வச்சுக்கலாம். இந்த வித்து 3 இன்ச்சில் வைக்கிறேன். 3 இன்ச்சில் டாட் பிடிக்கணும். ஒரு 1/2 இன்ச் கிளாத் எக்ஸ்ட்ரா வச்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் பாடி வெயிட் அதிகமாக இருக்கவங்க 1 இன்ச்சு கூட பிடிக்கலாம் அந்த டாட்டு. எவ்வளோ பெருசு டாட் பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு லூஸ் கொடுக்கும் கிளாத் முன்னாடி. இப்போ ஸ்கர்ட்டுக்கு ஃப்ளீட் வைக்கலாம். பெரிய பட்டையாக எடுத்து திருப்பி ஒரு மடிப்பு வேணாலும் மடிச்சுக்கலாம். நம்மளுக்கு ஒரே சிங்கிள் ஃபீட் வச்சிங்கன்னா அயர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாக்ஸ் ஃப்ளீட்டும் வைக்கலாம். அது கரெக்டாக நீட்டாக கடைசி வரைக்கும் எடுத்து வச்சு அயர்ன் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் நான் சிங்கிள் ஃபிட் தான் வைக்கிறேன்.
இது உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம பட்டை சின்னது பெருசாக வச்சுக்கலாம். நான் பெரிய பட்டையாக தான் வைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மதிப்பாக வைக்க முடியாதவங்க நீங்கள் ஸ்கேல் வச்சு பென்சிலில் மார்க் பண்ணி கூட மார்க்கரில் வச்சு 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிட்டு ஒன்று மேலே ஒன்று வச்சு கூட நீங்கள் இதை வச்சுட்டு வரலாம். நான் அப்படியே வச்சுட்டு வரேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் வச்சு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நான் வச்சுருக்க அளவு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்தால் ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். துணி அதிகமாக இருந்தால் இன்னொரு சுருக்கம் வச்சுக்கோங்க. கம்மியாக இருந்தால் ஒரு ஃப்ளீட்டை எடுத்து விட்டுக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ளீட் வச்சுக்கோங்க. இதுக்கு கால்குலேஷன்லாம் சொல்லி நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது பிகினர்ஸ் வந்து புரியலன்னு சொல்லிட்டு அப்படியே பாதியிலே ஸ்கிப் பண்ணிடுவாங்க. வர்ற மாதிரி நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தட்டி கொடுத்து நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது தான் அவங்க ஈஸியாக கற்றுக்குவாங்க. ஏன்னா என்கிட்ட இப்போ 30 வருஷமாக டெய்லரிங்க்கு ஸ்டூடெண்ட் வந்துட்டு தான் இருக்காங்க. நாளைக்கு திங்கட்கிழமையிலேருந்து இந்த பேட்ச் ஒரு 5 பேர் புதுசாக ஜாயின் பண்ணுறாங்க. 3 மாதம் ரெகுலர் கிளாஸ் வருவாங்க. எல்லாமே கற்றுக்கிட்டு நின்றுக்குவாங்க. இது வரைக்கும் யாரும் கற்றுக்காமல் இருந்ததில்ல. எல்லாருமே ஃபுல்லாக கோர்ஸ் முடிச்சு தான் நிற்பாங்க. நின்றுட்டு அதோட விடக்கூடாது. திருப்பி ஏதோ ஒன்று வீட்டில் இருக்கிறத எடுத்து தச்சு பார்க்கணும். ஏன்னா தச்சு கற்றுக்கிட்ட உடனே யாரும் நம்மக்கிட்ட துணி கொடுக்க மாட்டாங்க. வெளியிலேருந்து கஸ்டமர்கிட்ட துணி வாங்குற வரைக்குமே நம்ம ஏதாவது ஒன்று தச்சு பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம நீட்டாக தச்சு போடுறத பார்த்து தான் நம்மக்கிட்ட துணி கொடுப்பாங்க. பிகினர்ஸுக்கு நான் சொல்கிறது. இப்போ ஃப்ரண்ட் சைடு தனியாக, பேக் சைடு தனித்தனியாக வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். கிளாத்தில் உள்பக்கம் வெளிப்பக்கம் ஏதாவது இருக்கா நான் திருப்பி திருப்பி மாற்றி செக் பண்ணி பார்க்குறேன். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல. அதனால் அப்படியே வச்சு அட்டாச் பண்ணுறேன். ஒவ்வொரு சேரீயில் கலர் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். இந்த சேரீயில் வந்து சுத்தமாக தெரியல. சரி எப்படி இருந்தாலும் சரின்னு அப்படியே அட்டாச் பண்ணுறேன். இது ஸ்லோவாக தான் நான் தச்சு காட்டுறேன். ஏன்னா பிகினர்ஸுக்கு வந்து அப்போ தான் பொறுமையாக சொல்லிக் கொடுக்கும்போது தான் புரியுங்கிறதுனால.
இப்போ கையை அட்டாச் பண்ணிக்கலாம். நான் இது சொசைட்டி கிளாத்துங்கிறதுனால எல்லாத்துக்குமே ஓவர்லாக் போட்டுக்கிட்டேன். பிசிறு கண்டிப்பாக வரும்ன்ட்டு. நீங்கள் வந்து ஓரத்தில் கூட ஒரு தையல் ஓட்டிக்கலாம். ஓவர்லாக் மிஷின் இல்லாதவங்க ஓர தையல் ஒன்று ஓட்டிக்கிட்டிங்கன்னா பிசிறு வராமல் இருக்கும். இப்போ காலர் வந்து நம்ம அளவெடுத்து அதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். தைச்சி முடிச்சதுக்கப்புறம் தான் காலரோட அளவு நம்ம எடுக்கணும். ஆஃப் காலர் தான் வைக்கிறோம். பேக் நெக் கரெக்டாக 2ஆக மடித்து அளந்துக்கலாம். ரெண்டாக மடித்து 6.5 வருது. அப்போ டோட்டல் லென்த்து 13 வைக்கணும் நம்ம காலருக்கு. சுடிதார் கால் கேன்வாஸ் வச்சு தான் நான் தைக்கிறேன். இது பிகினர்ஸ்க்கான இந்த மாதிரி நான் தைச்சி காட்டுறேன். உங்களுக்கு வந்து ஒரே நேராக பீஸ் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறனால அயர்ன் பண்ணாமல் தைக்கிறது எப்படின்னு சொல்லுங்கன்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதனால் இந்த கேன்வாஸ் வச்சு அயர்ன் பண்ணாமே தைக்கிறேன் நான். இதோட லென்த் வந்து 13 வச்சுருக்கேன். லைட்டாக அந்த கார்னரில் மட்டும் ஒரு வளைவு கொடுத்துக்குங்க. கரபாகத்தில் தான் வச்சு தைக்க போகிறேன். அப்போ தான் காலருக்கும் பாடிக்கும் கொஞ்சம் ஆப்போசிட் கலரில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த கேன்வாஸ்க்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு 1/2 இன்ச்சு கம்மியாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு கரையை மடித்து அடிக்கிறதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு நம்ம தைச்சிக்கலாம். கையை அட்டாச் பண்ணிக்கலாம். கரெக்டாக கையோட பகுதியை 2ஆக மடித்து ஷோல்டரோட சென்டர்லேருந்து வச்சுட்டு வாங்க. இது மாதிரி முன்னாடியே வச்சு அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்டாச் பண்ணுங்கள். கையோட சென்டர் பார்ட்டும் ஷோல்டரோட சென்டர் பார்ட்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு தையல் ஓட்டுங்க.
அதே மாதிரி இன்னொரு கையும் அட்டாச் பண்ணிக்கலாம். நான் இந்த ட்ரெஸ்ஸுக்கு சுற்றி அவுட்லைன் தையல் எதுவுமே ஓட்டாமல் தான் ஓட்டியிருக்கேன். இந்த மாதிரியே நீங்கள் ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிறவங்க இந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். பஃப் ஹேண்ட் இல்லாமல் நார்மல் கையாக இருந்தால் அதுக்கு லைனிங் கொடுத்து அட்டாச் பண்ணிக்கங்க. இப்போ காலர் வச்சிடலாம். இப்படி ஒரே கிளாத்தை ரெட்டையாக மடித்து நம்ம கரை வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். தனித்தனியாக கரை பாகம் 2 வச்சு அது மேலே இப்போ நான் காலர் பீஸ் வைக்கிறேன். 2 பக்கம் கரை பாகம் இருக்கிறதுனால பிசுறு எதுவும் கீழே மடித்து தைக்க தேவையில்ல. அது மாதிரி நான் வைக்கிறேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இன்றைக்கின்னு பார்த்து நூல் ரொம்பவே கட் ஆகுது. எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். காட்டன் கிளாத்துனா இது கொஞ்சம் நீட் ஃபினிஷிங் வரும். இது பாலிஸ்டர் மிக்ஸுங்கிறதுனால கொஞ்சம் நீட்டாக வராது இந்த கிளாத்துக்கு. அயர்ன் பண்ணால் நல்லா வரும். அயர்ன் பண்ணாமல் வைக்கிறது எப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்ததுனால தான் இந்த மாதிரி நான் வச்சு காட்டுறேன். அயர்ன் பாக்ஸ் இருக்கவங்க நீட்டாக அயர்ன் பண்ணிவிட்டு தைச்சி திருப்புங்க. அப்போ கரெக்டாக வரும். ரெண்டு மாதமாக நான் துணி எதுவும் மிஷினில் உட்காந்து தைக்கல. கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால இன்றைக்கி மிஷினில் உட்காந்து இவ்வளோ நேரம் தைக்கிறதே பெருசாக, ஆனால் மிஷின் என்னை ரொம்ப பாடாப்படுத்துது. ஃபுல் ட்ரெஸ் தைச்சி ஃப்ரீ கிளாஸில் ஃப்ரீயாக போடுங்க, யூடியூப்பில் போடுங்க அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டதுனால இது ரிஸ்க் எடுத்து தான் நான் இன்றைக்கி தைச்சி காமிச்சிட்ருக்கேன். கரெக்டாக அந்த காலரை வந்து 2ஆக மடிச்சுக்குங்க. சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கங்க. ட்ரெஸ்ஸோட பேக் பார்ட்டில் நெக்கில் கரெக்டாக 2ஆக மடித்து அந்த மடிப்புலையே இதை வச்சு தைங்க. நம்ம தைக்கிற ட்ரெஸ்ஸோட மேல் பாகத்தில் இதை வச்சு அட்டாச் பண்ணணும். ஒரு கிளாத் மட்டும் அட்டாச் பண்ணிக்கலாம். இன்னொரு கிளாத் மேல் பக்கமாக இருக்கட்டும். இது எல்லாமே ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக அந்த கைடு அளவுக்கு கரெக்டாக பார்த்து தைச்சிட்டு வாங்க.
இந்த இடத்துல வந்து ஒரு தையலை கரெக்டாக எடுத்து விட்டுட்டு அந்த பிசிறை மடித்து அதில் வச்சு அட்டாச் பண்ணணும். காலர் அடிக்கும்போது தையல் வந்து ஸ்ட்ராங் தையல், ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ராங் தையல் ஓட்டக்கூடாது. ஏன்னா அந்த தையல் ஒன்றை பிரித்து விட்டு தான் அந்த இடத்துல பிசிறை மடித்து அடிக்கணும். காலர் தேவைப்படுறவங்க வைங்க, இல்லைன்னா நீங்கள் நார்மலாக ஃப்ரண்ட்டு பேக்கு ரவுண்டு அந்த மாதிரி சிம்பிளாக கூட வச்சுக்கலாம். ஏன்னா பிகினர்ஸ்க்கு வந்து காலர் வைக்கிறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். இதில் காலர் தைச்சது ஒரு சிலருக்கு புரியாமல் கூட இருக்கலாம். அப்படி இருக்கவங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தனியாக ஒரு காட்டன் கிளாத்தில் நீட்டாக அயர்ன் பண்ணி ஒரு காலர் வச்சு கூட காட்டுறேன். இந்த கார்னர்லேயும் அந்த பிசிறை ஒரு 1/4 இன்ச்சு பிசிறை உள்பக்கமாக மடித்து ஸ்ட்ராங் தையல் இப்போ ஓட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கிளாத்தை வச்சு மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த பிசிறை உள்பக்கமாக மடித்து இன்னொரு தையல் ஓட்டிக்கலாம். இப்போ அந்த பிசிறை வந்து இந்த பக்கமும் கரைப்பாகம் இருக்கிறனால அப்படியே வச்சு நம்ம மடிக்காமையே தையல் ஓட்டிக்கலாம். கரைப்பாகம் இல்லாமல் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அது 1/4 இன்ச்சு பிசிறை உள்பக்கமாக மடித்து ஒரு தையல் ஓட்டிக்கணும். அயர்ன் பண்ணாமல் வைக்கிறனால லைட்டாக பபிள்ஸ் வருது. திருப்பி விட்டு அந்த பக்கம் லைட்டாக ஒரு ஃப்ளீட் வச்சுக்கலாம். அது உள்பக்கமாக இருக்கும், அது தெரியாது. காலர் கண்டிப்பாக அயர்ன் பண்ணி தான் வைக்கணும். பிகினர்ஸ் கேட்டதுனால இப்படி வச்சு காமிச்சிருக்கேன். ஆனால் இதோட ஃபினிஷிங் வந்து நீட்டாக இல்லை. இப்போ கை உங்களோட அளவு பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணி கையிலேருந்து கீழே வரைக்கும் ஸ்ட்ரெயிட் தையல் ஓட்டிக்கங்க. கை ஓவர்லாக் அடிக்கிறதுக்காக எடுத்துட்டேன். நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் எந்த இதுவுமே எக்ஸ்ட்ரா கிளாத் எதுவுமே நம்ம கட் பண்ணல. அப்படியே நம்ம அட்டாச் பண்ணிக்கிட்டு வரோம். கட் பண்ணுற அளவு கரெக்டாக இருந்துச்சுன்னா எங்கேயுமே நம்ம ஏறத்தாழ இருக்காது, எதுவுமே கட் பண்ண தேவை இருக்காது. அப்படியே வச்சு நீட்டாக ஃபினிஷ் பண்ணிடலாம்.
வந்து அப்படியே அட்டாச் பண்ணாலும் பண்ணலாம். நீங்கள் லுங்கி மூட்டுற மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணியும் நீங்கள் வந்து தைக்கலாம். பிசிறு தெரியாமையும் தைச்சிக்கலாம். நான் ஓவர்லாக் அடிக்கிறதுனால அப்படியே ஸ்டிச்சஸ் போடுறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி சைடு தையல் ஓட்டிக்கங்க. கீழே வந்து நான் லைனிங் எதுவும் கொடுக்கல. ஏன்னா இது போடுறதுக்காக தைக்கல. சும்மா உங்களுக்கு ட்ரையல் காட்டுறதுக்காக தான் தைச்சி காமிச்சிருக்கேன். அதனால் கீழே லைனிங் கொடுக்கல. நீங்கள் தேவைப்படுறவங்க லைனிங் கொடுத்து தைங்க. இல்லை கற்றுக்கிறதுக்கு தான் தைக்கிறோன்னா அப்படியே கூட தைச்சிக்கலாம். இன்ஸ்கர்ட் போடுறவங்க இன்ஸ்கர்ட் போட்டு கூட இந்த ட்ரெஸ் போட்டுக்கலாம். பாடிக்கு மட்டும்தான் நான் லைனிங் கொடுத்துருக்கேன். இதுதான் லாங் வீடியோ ஃபஸ்ட்டு நான் போடுறேன். இது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியல. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது இது யூஸ் ஆகுங்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷார்ட்ஸ்லேயே இதை நான் போட்டிருப்பேன். இது சேரீ மேலேயே இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டிருக்கேன். கடையிலே வச்சு போட்டு காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.